குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம கொலோசியர் 2வது அதிகாரத்துலேருந்து 6வது 7வது வசனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நான் படிக்கிறேன். கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. இங்கே பவுல் முக்கியமான ஒரு சிந்தனையை நமக்கு சொல்கிறாரு. அது என்னன்னா 6வது வசனத்தில் இருக்கு. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. இப்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அதை யோவான் 1:12வது வசனத்தில் சொல்லுது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்ட போது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அந்த ஸ்தானத்தில் நம்மளை வளர இந்த வசனம் நம்மளை ஊக்குவிக்குது. ஏன் அப்படின்னா கொலோசையரில் பிரச்சனை என்னென்னா ஞானம். அங்கே தவறான உலக ஞானம் அங்கே வந்ததுனால அங்கே மெசேஜ் எப்படி வந்துச்சுன்னா, தேவனுடைய பிள்ளைகளாக யாரும் ஆக முடியாது அப்படிங்கிற மெசேஜ் உலக ஞானத்தோடு கலந்ததுனால பவுல் இங்கே தேவனுடைய பிள்ளைகள் மாறிட்டோம். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேரூன்றி அதில் உறுதிப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தில் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நன்றி.